உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று, பின்னால் பேசக்கூடாது, பயபக்தியோடு இருங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அடைந்த மரத்தினர் வெளிப்படுவீராக, சத்தியத்திமர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் மெசேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 1 hour இல்லையா, 1 hourல முடிச்சிடுவேன். ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களின் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். இன்னைக்கு என்ன தலைப்பு எல்லாருக்குமே ஆல்ரெடி போஸ்டல் உங்களுக்கு அமிச்சோம், புத்தியுள்ள ஆராதனை. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்க. வாசிங்களேன், போடுங்க ஒரு லிங்க், வீடியோ லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஒரு மூத்த ஊழியர் நம்ம ஏசிஏல தாமஸ் அஜயா இருந்தாங்க. அவங்க கர்த்தருக்குள்ள அவங்க மறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவடியில் ஏசிஏ சர்ச்சில் கேப்ரியல் அண்ணன் அவருடைய ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்து நான் போட்டேன். ஸோ போடும்பொழுது அந்த கொயர் டீம் பாருங்க, எவ்வளோ அழகா முக்காடு போட்டுட்டு ஒயிட் நெட்டாக போட்டு ஆராதிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் பேக்கில் வந்தீங்கன்னா அந்த சபை காங்கிரிகேஷன் எப்படி இருக்கிறாங்க, நிரம்பி வழிஞ்சு ஃபுல்லாக இருக்கிறாங்க. நீங்கள் வரும்போது சிங்கிளாக வரக்கூடாது இல்லையா?
பாருங்கள் அந்த காங்கிரிகேஷன் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, பால்கனிலாம் போட்டு நல்லா பக்காவாக என்ன செய்கிறாங்க, ஆராதனை நடத்துகிறாங்க. அதே போல் தான் இன்றைக்கி ஒரு புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். இதே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கும் அவங்க அப்படி தான் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய அநேக திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா அது நான் போட்டு காட்ட விரும்பலை. ஏன்னா எக்ஸாம்பிள் நல்ல காரியத்தை மட்டும் நம்ம காட்டலாம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனைலாம் நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரே கலராக மல்டி கலராக போட்டு இல்லையா, ஒரே லைட் மியூசிக் மாதிரி கச்சேரி மாதிரி இன்றைக்கி ஆராதனை போயிட்டு இருக்கு. அதை நான் எக்ஸாம்பிளாக காட்ட விரும்பலை. நீங்களே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இங்கே வந்து தேவனை தான் மகிமைப்படுத்துகிறாங்க இல்லையா. அந்த அப்படியே அந்த கிளிக்கை ப்ளே பண்ணுங்க. யாரை மகிமைப்படுத்துகிறாங்க? துதி கன மகிமை யாருக்கு? அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, வயல் பாருங்க எப்படி பாருங்க பாருங்க. என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி. சபையே என்னை காண பார்க்கிறாரு, யாரும் பார்க்க நினைக்காத. கர்த்தர் கண்டு உன் மேல இருக்கு, ஓடி ஒளிய முடியாது. காலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இது புத்தியுள்ள ஆராதனை மாத்திரமல்ல, இது பக்தியுள்ள ஆராதனை, அது பரிசுத்தமுள்ள ஆராதனை. ஆமென். ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி, யூத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு யூத்தை மாற்றணும் தவிர யூத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆராதனை செயலை மாற்றி போகக்கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனை நடத்துகிறாங்க. இன்னைக்கு யூத்து கேட்டால் போல இவங்களும் பாஸ்டர்லாம் யூத்தாக மாறிடுறாங்க. நல்லா பனியன் பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டை போட்டு பனியன் இப்படி உள்ளே போட்டிருக்க பனியன் தர்ற மாதிரி இல்லையா போட்டு என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் திண்டாட்டமாக வராமல் இருந்தால் சரி. அல்லேலூயா. நீ வாலிப பிள்ளைகளை மாற்றணும். அப்போ நீ ரோல் மாடலாக இருக்கணும், நீ முன்மாதிரியாக இருக்கணும். அல்லேலூயா. அதை விட்டு போட்டு இல்லை இன்னைக்கேற்ற போல் ட்ரெண்டிங்காக இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் அதை பார்க்குறாரு. அல்லேலூயா. இப்போ பார்க்கும்பொழுது பாருங்கள், எது புத்தியுள்ள ஆராதனை? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஆமென். இந்த ஒரு வசனத்தில் இம்புட்டு செய்தி இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை. ஆமென். புத்தியுள்ள ஆராதனை எது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் ஆராதனை நடத்துகிறவர்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. ஆமென். இன்னைக்கு சபை மக்களாய் வந்திருக்கிற நீங்கள், ஆமென், சபை மக்களாய் வந்திருக்கிற நீங்கள் விசுவாசிகளாக கொயர் டீமில் இருக்கவங்க, வாசிக்கிறவங்க, ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஆமென். எது புத்தியுள்ள ஆராதனை? நம்ம எதை நினச்சிட்டு இருக்கிறோம்? அழகாக பாடுறோம், அப்படியே ராகமாக பாடுறோம், பெர்க்மான் சையா மாதிரி பாடுறோம். ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாரு தெரியுமா? அதே போல் இசை அப்படியே ரஹ்மான் வாசிச்சா எப்படி இருக்கும்? அதில் நம்ம கிறிஸ்டியனில் ஒரு ஃபங்க்வுட்னு ஒரு தம்பி கிட்டார் வாசிக்கிறாரு. நிறைய பேர் நிறைய பிளேயர்லாம் இருக்கிறாங்க, அப்படியே பூந்து விளாசுவாங்க. நாங்கள் இது நைட் ப்ரேயர் நடத்தும் போது ஒரு தம்பி இங்கே இருக்காப்புல ஜோஷுவான்னு, அந்த தம்பியை கூப்பிட்டு கீபோர்டு வாசிக்க விட்டா அப்படியே பூந்து விளாசுவார். வேறு லெவலில் இருக்கும். ஒரு தம்பி பேர் வாசுவாப்புல அப்படியே சினிஃபீல்டில் தோற்று போயிடும். இப்போ தம்பியை கூட அடக்கி வச்சுக்கிறோம் நாங்கள். சாம கூட விட்டா அந்த அப்படியே இறங்கிடும் உள்ளே. நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி அது இல்லைப்பா ஆராதனை, இது பக்தி இருக்கணும், இந்த சாயல் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குறோம்.
அல்லேலூயா. என் அன்பு பிரியமானவர்களே, அப்படி இருக்க சகோதரரே, ஆமென், நீங்கள் உங்கள் சரீரங்களை, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக. என்னங்க அர்த்தம்? இதுக்கு உயிர் இருக்கா? இந்த பேப்பருக்கு உயிர் இருக்கா? உயிர் இல்லை. ஆனால் இந்த பாடல் வரிகள் இருக்கு. கரெக்ட். இந்த பாடல் வரிகளை நீங்க பாடுறீங்க. ஆனா எப்படி பாடணும்? ஆவியோட பாடணும், கருத்தோட பாடணும், உண்மையோடு பாடணும். அல்லேலூயா. யாரு பாடணும்? உயிரோடு இருக்க நீங்க. ஆமென். மிஷன் கூட இன்னைக்கு ஏஐ கூட நிறைய பாட்டு ராகம் போட்டா, டியூனை போட்டா அதுவே பாடி கொடுத்துருது. அதுக்கு உயிரும் கிடையாது, அந்த ஃபயரும் கிடையாது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அந்த இசைக்கு பக்கவான இசையை போறாங்க. ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் போட்டு மியூசிக் போட்டிருக்கிறாரு. ஒருத்தர் 5,000 ரூபாய் கொடுத்து மியூசிக் போட்டிருக்கிறாரு. சில பேர் லட்சங்கள் செலவு பண்ணி டெக்கரேட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. நாம ஷூட் பண்ணது ஷூட்டிங் காஸ்டே 15,000 தான். எக்ஸ்பென்ஸ் தான் எங்களுக்கு அதிகம். என்ன 2 நாள் எடுத்தால் எக்ஸ்ட்ரா காசாக இருக்கும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் மேக்கப் 8,000 ரூபாய் ஒருத்தருக்கு, ஆர்டிஸ்டுக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்மளை மிகைப்படுத்தி, நம்மளை முன்னிறுத்தி, நான் அழகாக பாடுறேன், என்னை பார்க்கணும் ஜனங்க. இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் கிடையாது. நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். ஹெவன்ல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி திரளான தேவத்துடைய கூட்டம் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அதை காட்டிலும் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா, அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். தேவ சாயலாக படைக்கப்பட்ட நாம தேவனை ஆராதிக்கிறோம், அதுதான் கர்த்தர் லைக் பண்றார். நீ எப்படி தேவனை ஆராதிக்கிற? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான. உங்கள் சரீர அவயவங்கள் முதல்ல பரிசுத்தமா இருக்கா? உங்க கண்ணு, உங்க சிந்தனை, உங்க பேச்சு, உங்க செயல்கள், இதெல்லாம் சரீரத்தில் இருக்கு. ஆமென். சும்மா போய் சொல்றது என்ன காரியங்கள், சரீரத்தில் செய்யக்கூடிய அநேக பாவங்கள் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை என்னை மீட்பதற்காக தன் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தாராம். ஆமென். உன்னை என்னையும் மீட்பதற்காக தன் ஜீவனை கொடுத்த தேவன். ஆனா இன்னைக்கு சாக்ரிஃபைஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்துக்கலாம், எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இந்த சாக்ரிஃபைஸ்லாம் கிடையாது. எஸ்னா எஸ், நோனா நோ. ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. ஃபயரா இருக்கணும். இங்க சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். ஏன் அப்படின்னா, ஒரு பையன் என்ன பாருங்க, லிசன் பண்ணுங்க, என்ன பாருங்க, யாரும் குஞ்சிட்டு இருக்காதீங்க, லிசன். ஒரு பையன் ஒரு டிவியில் பார்க்குறான், ஒரு பொண்ணு டிவியில் பார்க்குது. இன்னைக்கு எல்லாம் டிவியில் பார்க்குறோம், செல்ஃபோனில் பார்க்குறோம், எல்லாமே இருக்கிறோம். ஒரு தவறான காட்சியோ அல்லது ஒரு தவறான விஷயமோ அதில் போகுது. இல்லை ஒரு நடிகை அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டு போய் பாடிட்டு இருக்கா. அப்போ இதை பார்க்கும் பொழுது அந்த கண்களில் பாவம் வருது, கண்டல் நிச்சை. இப்போ நீ யூடியூப்ல எதை பார்க்குறியோ அதை பேஸ் பண்ணி எல்லா விஷயமும் வந்துட்டே இருக்கும். டெக்னாலஜி எப்படி, நீ ஒரு ஹார்ட் சம்மந்தமான விஷயம் பார்த்தனா அந்த ஹார்ட் சம்மந்தமான மெடிக்கல் சம்மந்தமான வீடியோ வந்துட்டே இருக்கும்.
நீ ஒரு செக்ஸ் சம்பந்தமான ஒரு வீடியோ பார்த்தனா அதே வந்துட்டே இருக்கும். நீ பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பரிசுத்த ஆராதனையை பார்த்துட்டே இருந்தானா அதே வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. நீ எதை பார்க்குறியோ ஹிஸ்ட்ரி அதே வந்துட்டே இருக்கும். உன் ஃபேஸ்புக்கில் வரும், உனக்கு மெசேஜில் வரும், எல்லா இடத்துலையும் வரும். அப்போ உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் கர்த்தரை பார்க்கணும். உங்கள் சரீரங்கள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தரை எதிர்பார்க்கிறாரு. எனக்கு கால் அடிபட்ட போது அப்போ டாக்டர் சொன்னாங்க, உங்கள் கையை நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி சானிடைசர் போட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு என்ன செய்யுங்க, ஒரு பஞ்சு எடுத்து அதை ஸ்டிப் பண்ணி ஒரு லிக்விடை போட்டு தொடங்க, காலை தொடங்க. எது? அவங்க பஞ்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கிருமி நாசினி அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் எல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்போ பாருங்க எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரீரம் ஆண்டவர் வாசம் செய்கிற ஒரு தேவனுடைய ஆலயம். உங்க சரீரம், உங்க இருதயம் எது? கிரைஸ்ட் ஹவுஸ். யூ ஆர் த கிரைஸ்ட் ஹவுஸ். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. கிரைஸ்ட் ஹவுஸ் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு. யூ ஆர் த கிரைஸ்ட். அதான் சர்ச்சோட ஸ்பெல்லிங், CHURCH. கிரைஸ்ட் ஹவுஸ். யூ ஆர் கிரைஸ்ட் ஹவுஸ். நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ ஒருவன் கெடுத்தீங்கன்னா ஆண்டு உங்களை கெடுத்து போடுவார். நீ ஒத்த கையெல்லாம் நீ பரலோகம் போயிடலாம், ஆனால் பாவம் செஞ்சுட்டு நீ நரகம் போகிறது வேஸ்ட்டு. அப்போ உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ளணும். எப்படி? கண்களின் வழியாக பாவம் உள்ள டிராவல் ஆகிறான். லிசன், என்ன பாருங்க தம்பிகளா, கண்கள் வழியாக என்ன செய்கிறான்? பாவம் உள்ள வருது. காலேஜுக்கு போகிறீங்க. இன்னைக்கு ஒரு தம்பி சொன்னான், காலேஜுக்கு போனால் ஐயோ என்ன பண்ணுங்க கன்றாவையாக இருக்குது, ஆஃப் ட்ரவுசர் போட்டு காலேஜுக்கு வராங்க. நோ, ஸ்கூல் எஜுகேஷன் அதை அலோவ் பண்ணக்கூடாது. சின்ன பசங்க கிடையாது. அப்போ இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் என்ன செய்யணும்? ப்ரொசீஜர் இருக்கு. நாகரிகமான வஸ்திரத்தை அணியணும். வீட்டுக்குள்ளே இருக்க போட வேண்டிய விஷயத்த காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போட்டுன்னு போனாலும் கழுத டீ கடையில் வந்து டீ குடிக்க வந்தாலும் சரி. ஏன்னா அப்படியே அரைக்குறையெல்லாம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் பாஸ்டர்லாம் சேர்ந்து ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போனோம். இங்கே பல்லாவரம் என்னது அட்டி. அப்போ எல்லாம் கும்பலாக இருந்து செல்ஃபி எடுத்து குரூப்பில் போடலான்னு போட்டோம். இப்படியே செல்ஃபி எடுத்து போட்டோம் பார்த்துங்க. அப்போ ஒரு பாஸ்டர் செல்ஃபி எடுத்தது, ஐயோ லொக்கேஷனை மாற்றுன்றாரு. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணு அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இப்படி உட்காந்துருக்குது, சிம்மியும் ட்ரௌசரும் போட்டுன்னு. ஐயோ என் பொண்டாட்டி என்னை செருப்பால் அடிப்பா இதை போட்டு போனான். ஏண்டா டீ கடைக்கு போனேன், என்ன இல்லாமல் சொல்லி கும்பலாக சொல்லிட்டு லொக்கேஷனை மாற்று, ஸ்க்ரீனை மாற்றிட்டுறாங்க. அப்போ ரோடு தானே தெரியுதான் அப்படின்னு கன்றாவியாக இருக்குது. அவன் பாருங்கள் இன்னைக்கு எப்படி கலாச்சாரம் எப்படி சீர்கெட்டு போய் இருக்குது. லிவிங் டுகெதர் வாழ்க்கை. அவனும் சிகரெட் அடிக்கிறான், இவனும் சிகரெட் அடிக்கிறான். திருமணத்துக்கு முன்பதாக லிவிங் டுகெதர் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை அது? அருவருக்கிறார். எச்சரிக்கையா இருக்கணும். சபையே நீ விழித்திரு. ஒரு மகன் அப்படிதான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அப்பா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் உள்ள உடைக்கப்பட்டு இருக்கிறது, நான் காதலிச்சவன் என்ன வேண்டாம் என்று சொல்றான், நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னை அம்மானு விட்டுறானே. சரி சர்ச்சைக்கு வாமா, நான் தான் உனக்கு ஏற்கனவே சொன்னலாமா, தயவு செய்து உஷாரா இருந்துக்குங்க, நீ காதலிக்கிறவனை எவனையும் நம்பாதீங்க. ஈட்டிங் டேட்டிங் அவள்தான் காலி. ஒரு கணவன் வந்து வீட்டுக்கு போனால் அந்த அவங்க மனைவி ஒரு இன்னொருத்தனோட இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனேயும் அவன் என்ன பண்ணுறான், போட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் அப்படியே கண்டத்தனமாக வெட்டி தூக்கி சாவடிச்சு போட்டுறான். யூடியூப்பில் நியூஸில் வந்துச்சு. இன்னைக்கு இப்பேற்பட்ட பாவமான காரியங்கள் குடும்ப உறவுகளை சீர்குலைக்குதுங்க. அல்லேலூயா. ஸோ அப்போ சரீரங்களை
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான. அப்போ நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க, ஆஃபீஸில் போகிறீங்க, வெளியே போகிறீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு சுற்றி திரிகிறான். எச்சரிக்கையாக இருக்கணும். சபையே, நீ எச்சரிக்கையாயிரு. நீ மைக் பிடிச்சி தேவனை ஆராதிக்கலாம், மைக் பிடிச்சி தேவனை பாட்டு பாடலாம், மைக்கை பிடிச்சி பிரசங்கம் கூட பண்ணலாம், இல்லை வாயில உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப அந்த பட்டயம் என்பது உங்களே வெட்டி என்ன வெட்டும்? ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று பார்த்து நேர்கிறான், வாசல் படையில் நிற்கிறான். உஷாரா இருக்கணும். ஆமென். அப்ப சரீரங்களை பரிசுத்தமும். அந்த பரிசுத்தம் என்பது என்ன? நீங்க நினைக்கிற பரிசுத்தம் கிடையாது. தேவன் விரும்புகிற பரிசுத்தம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில பரிசுத்தம், உன் கண்கள பரிசுத்தம், உன் பேச்சில பரிசுத்தம், உன் செய்கையில பரிசுத்தம், எண்ணத்துல பரிசுத்தம், உன் ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுவதும் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. அப்ப சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான. யாருக்கு பிரியமா நடந்துக்கிறோம்? நம்ம தேவனுக்கு பிரியமா நடந்துக்கிறோமா? அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. உலகம் கெட்டு போயிருக்கு, சீர்கெட்டு போயிருக்கு. வீட்டில் ஒரு புருஷன், வேலையில ஒரு புருஷன். என்னங்க வாழ்க்கை, என்னங்க குடும்பம் இது? வீட்டில் ஒரு பொண்டாட்டி, வெளியே ஒரு பொண்டாட்டி. சாலமோன் விழுந்து போறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஆண்டவர் கேட்டாரு சாலமோன் கிட்ட, உனக்கு என்னப்பா வேணும்? ஆண்டவரே, ஜனங்களை நீதியோடும் நியாயத்தோடும் அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே, ஞானம் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவர் பார்த்தாரு, ஞானம் கேட்கிறியாப்பா? ஆமென். உனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்தாரு சாலமோனுக்கு. பாருங்க, 2 தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைய பெற்றெடுத்தாங்க. பெற்றெடுத்து அவங்க படுத்துட்டு இருக்கும்போது ஒரு தாய், அது பேயா மாறிச்சுன்னு தெரியல, நல்லா தூக்கத்தில் நல்லா கொரட்டை விட்டுன்னு கும்பக்காரன் தூங்கி உருண்டு குழந்தை சாவடிச்சிச்சு. குழந்தை மேலே உருண்டுருச்சு. அவ்வளோதான், குழந்தை நசுங்கி மூச்சு நின்று போச்சு. ரோலர் மாதிரி இருந்துச்சு. என்ன வருது? குழந்தை அப்படி ஒரு கை போச்சு. அவள் தான் ஆட்டை என்ன போச்சு, குழந்தைக்கு செத்து போயிடுச்சு. இந்த பிறந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், வெள்ளையா. அப்போ செத்து போன குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அம்மா கிட்ட வச்சுட்டு அந்த அம்மா கிட்ட உயிரோடு இருக்கிற குழந்தைக்கு வச்சுக்கிட்டான். இப்போ என்னதான் பெற்றெடுத்த தாய்க்கு தெரியும் தான் குழந்தை மூஞ்சி ஃபேஸ் எப்படின்னு. காலையில் எழுந்து பார்த்தா, ஐயோ என் குழந்தை இதில் செத்து போயிருக்குது, யார் குழந்தை தெரியலையே, மாற்றிட்டாங்களே, என் குழந்தை இல்லைன்னு பார்த்தா இந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறா. பார்த்தா தான் என் குழந்தை. உடனே சாலமோன் கிட்ட வருது. சாலமோன் கிட்ட வரும்போது சாலமோன் கேட்குறாரு, யார் இந்த குழந்தைக்கு தாய்? சொல்கிறாங்க, உயிரோடு இருக்க குழந்தைக்கு 2 பேரும் உரிமை கொண்டாடுறாங்க. அப்போ சாலமோன் பார்த்தாரு, அப்படியா, இந்த குழந்தைய கொண்டு வான்னு சொல்லி ஒரு மேடை மேலே வச்சு தன்னுடைய கத்தி எடுத்து 2 வெட்டாக வெட்டி, ஒரு தாய்க்கு ஒரு பாட்டை கொடுங்க, இன்னொரு தாய்க்கு இன்னொரு பாட்டை கொடுங்க சொல்லிட்டு இதை கத்தி எடுத்து வெட்ட போகிற நேரத்தில் அந்த பெற்றெடுத்த தாய், ஐயோ ராஜா வேண்டாம் வேண்டாம், அந்த குழந்தை உயிரோடவே இருக்கட்டும், என்கிட்டலாம் பரவாயில்ல, அந்த குழந்தை உயிரோடு வந்து நான் பார்க்குறேன் ராஜா, வேண்டாம் ராஜா அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த தாய் உள்ளந்தான் துடிக்குமா. அப்போ அதான் உண்மையான பெற்றெடுத்த தாய் என்று சொல்லி அந்த குழந்தைய தாய்க்கு கிட்ட சேர்த்தாராம். இப்பேற்பட்ட ஞானவான் 700 மனைவிமார்கள் அவரை ராஜாவை பார்த்து, ஞானத்தை பார்த்து நிறைய பேர் பார்க்க வருவாங்க. என்ன பண்ணார் தெரியுமா? இந்த மாதிரி பார்க்க வர பெண்கள் எல்லாம் திருமணம் பண்ணிக்குவார். திருமணம் பண்ணும்பொழுது அப்போ அந்த ராணி, அங்கே பிள்ளைல ராஜாவுக்கு ராணி தான் இருப்பாங்க, ஒரே ஒரு பெண்ணு. அப்போ பார்த்தா அந்த ராணியை கல்யாணம் பண்ணால் அந்த தேசம் யாருக்கு சொந்தம்? ராஜாவுக்கு சொந்தம். மாதிரி 700 பொண்டாட்டி
அப்புறம் 300 வப்பாட்டி. போதுமா? இந்த ஆண்டவர் கொடுத்த ஞானம் எதுக்கு பயன்படுத்தினாரு? மக்களுக்கு நியாயம் செய்யறதுக்கு, உதவி செய்யறதுக்கு பயன்படுத்த. இவர் என்ன பண்றாரு? பொண்டாட்டிகளையும் வப்பாட்டிகளும் வச்சுக்கிறதுக்கு. ஒரு பொண்ணை போய் ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்போ ஒரு பொண்ணை போய் நல்லா விசாரிக்கிறார். பிள்ளைகளை விசாரிக்க போனா 1 வருஷம் கழிச்சு தான் போவாரா, 2 வருஷம் கழிச்சு தான் போவார் போலகுது. ஏன்னா 700, 300, 1000. அப்போ 3 வருஷம் கழிச்சு போவாரா? அவர் தான் 2 வருஷம் வச்சுக்கோங்களேன். என்னங்க கொடுமை இது? அவரே 1000 பேர் இருந்த சபையா இருக்கும் போலகுது. இல்லை பிள்ளைங்க வேற இதில். ஆனால் பாருங்க என்ன ஆச்சுன்னா, இந்த வப்பாட்டிகள் அவங்க புறஜாதிகளை இருக்க பெண்களை திருமணம் பண்ணிட்டாங்க. அதனால தான் தேவன் சொல்றாரு, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது. ஒரு கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவை உடையவளை தான் திருமணம் பண்ணணும். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டா பேஜாரா போயிடும் உங்க வாழ்க்கை. ஜாக்கிரதையா இருக்கு. இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. பட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றேன். இன்னைக்கு ஒரே ஒரு வசனம் தான், வேற எதுவும் சொல்ல போறது கிடையாது. நிறைய காரியம் எடுத்துட்டு வந்தேன். ஆமென். ஆனா உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அப்படியே ஒரு இமேஜ், ஜீவ பலி நம்முடைய ஆராதனை, இந்த ஸ்டார்ட் போட்டிருக்கேன் பாருங்க இமேஜ்ல. அது பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று ஜீவ பலியாக இருக்கணும், இன்னொன்று நம்முடைய ஆராதனை ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவபலி என்றால் உயிரோடு ஒரு மிருகமோ பறவையோ வெட்டி அதன் அழுக்கை நீக்கி பலிப்பிடத்தின் மேல் எரிப்பதாகும். ஜீவபலினா எப்படி? அழுக்கெல்லாம் நீக்கி, கசரெல்லாம் நீக்கி வெட்டி வைப்பது ஜீவபலி. ஆனால் ஆராதனை என்றால் நம்முடைய சரீரம், ஆத்துமா, ஆவியை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்மை சுத்தம் செய்ய விட்டு கொடுப்பதாகும். ஆமென். இங்கே நம்ம சுத்தம் செஞ்சு ஜீவ பலியாக பலி செலுத்துகிறோம். நீயே உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்ன செய்வாரா? உன்னை சுத்திகரிப்பார். ஏன்னா உனக்காக எனக்காக தன் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார். ஜீவபலி என்று சொல்லும்போது முழுமையாக தேவ பக்தியிலே செய்யப்பட்டது. இந்த ஜீவபலி என்பது முழுக்க முழுக்க தேவ பக்தி, அதுல வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இங்க ஆராதனை என்று சொல்லும்போது முழுமையாக தேவ பயத்தில் செய்ய வேண்டும், அசட்டை செய்யக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பார்க்கிறாரு, பயபக்தி வேணும். பயமா இருக்கணும், பக்தியா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆராதனை நடத்துறவங்களுக்கு தேவ பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. இன்னைக்கு ஸ்டைல் ஆஃப் வர்ஷிப். ஒரு பொண்ணு ஃபாரின்லேருந்து வந்து நல்லா தொடர்ந்து ஒரு பேண்ட்டு ஒன்று, ஒயிட் கலர் பனியன் போட்டு மேலே கோட்டு ஓப்பன், இப்படியே உட்காந்துட்டு காலை இப்படி ஆட்டிக்கிட்டு வர்ஷிப் பண்ணுறா. இதில் ஒரு பெரிய மூத்த ஊழியருடைய பையன் கீபோர்டு வாசிக்கிறார். நிறைய எதிர்ப்பு. என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை காணோம், அந்த பொண்ணையும் காணோம், அந்த ஆல்பத்தையும் காணோம். அப்போ இதெல்லாம் தேவன் விரும்புறது கிடையாது. பயம் வேணும், பக்தி வேணும். இன்னைக்கு சபைக்கு வர என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, ஆராதனைக்கு வரும்போது வெண்ணாடை அணிஞ்சிட்டு அப்படியே வருவீங்க பயபக்தியோடு. அதே வெளியே போயிட்ட பிறகு இந்த வெண்ணாடை இந்த பன்னாடைக்கு வேண்டாம் என்று சொல்லி டிஷர்ட்டு பேண்ட்டு போட்டு யாராவது சுற்றுனீங்க, அவ்வளோதான். பெண்கள் அணிய வேண்டிய சுடிதார் அணியணும், சாரி கட்டுப்போ, சட்டை பேண்ட்லாம் போட்டு போன டர். அல்லேலூயா சொல்லுங்க. சட்டை பேண்ட்டு ஜென்ஸு போட்டுன்னு போகலாம், ஜென்ஸு போட்டுன்னு போகிற உடைய பெண்கள் போட்டுன்னு டிஷர்ட் போட்டுன்னு ஒரே ஆட்டம், கொண்டையை போட்டு கலரிங் போட்டு இப்படி இப்படி ஆட்டுன்னு போகிறது. இந்த நாய் வாழ ஆடுதுமா அப்படி முடியல, இப்படி இப்படி கட் பண்ணிக்கிட்டு, நீ நாயா நீ சொல்லு? நம்மள யாரு? பரிசுத்த ஜாதி.
நாய்க்கு ஒன்று அப்படி அழகான பண்ணுறேன், இப்படி 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 ஆட்டும் பொழுது நம்ம தேவ சாயல் இருக்கணும். அதுவும் நட, அதுவும் பக்தியை காட்டும், அதுவும் பரிசுத்தத்தை காட்டும். ஆமென். இந்த பார்க்கும்போது ஒரு தெய்வீக பயம் தெரியணும். உள்ளே வந்து நல்லா முக்காடு போட்டு மூடிக்கிறது, வெளியே போய் திறந்து போடுறது, ஷாலே போடுறது கிடையாது. ஏன் ஷால் போடணும்? உங்கள் பார்வை சரியில்லை. எப்போ உடைன்னு சொல்லும் போது அதான ஃபுல் ட்ரெஸ்ஸு. இன்னைக்கு உலகத்தை எவன் பார்வை சரி கிடையாது. அவனை இச்சுடைய பார்த்தால் அவன் உன்னோட விபச்சாரம் செய்தாயிற்று. அதுக்கு நீ காரணமாக போறியா? என்ன கன்றாவியா இருக்கு. நான் ஆபிரகாம், ஸ்வேதா, சாமு, நரேஷ் எல்லாம் போயிட்டு டீ கடைக்கு போய் டீ குடிக்க போனோம். ஐயோ பார்க்கணுமே எப்பா, அந்த பிள்ளைகளை நானே பாவியாக்கிட்டேன். டீ கடைக்கு கூட்டின்னு போயிட்டு வாங்க டீ குடிக்க போகலான்னு பார்த்தா அந்த பிள்ளைங்களை கூட்டின்னு போயிட்டு பாவி, அவ்வளோதான், அவங்களாம் பாவி ஆயிட்டாங்க. நான் திட்டுறேன், சனியை பிடிச்சிருவாங்க, எப்படி வராளுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொல்லிட்டு போற ஒரு பொண்ணு, எல்லாம் ஈக்குவாலிட்டிங்க, எல்லாம் அப்படிதான் இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கன்றாவி. அப்ப நினைச்சேன், ஆண்டவரே இவங்கெல்லாம் பிள்ளைங்களாம் பார்த்து பாவம் செஞ்சுட்டாங்க ஆண்டவரே, அல்லேலூயா. நான் வேற பார்த்துட்டேன் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்ணில் பரிசுத்தப்படுத்துங்க, பொல்லாத பிசாசுகளை கட்டி சுட்டரிக்கிறேன், என் பிள்ளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, அல்லேலூயா. எனக்கு ஆத்திரம் தான் வந்துச்சு. அதை பார்க்கும்பொழுது நானே உமாவை சபிக்கிறோம். ஆனால் மற்றவங்க எப்படி பார்த்து ஆத்திரம் வந்துச்சா இல்லை ஸ்தோத்திரம் வந்துச்சா இல்லை ரசிச்சிங்களான்னு தெரியல. ஆண்டவர் தான் கேட்கணும். என்னப்பா பேச்சுலருங்களா? பார்க்கவே இல்லையா? ஐயோ வட போச்சே. அல்லேலூயா. ஆமென். ரமாஸ்தி கடைக்கு போயிட போகிற அடிக்கடி பார்த்து. ஆமென். ஸோ அதனால பயபக்தி நமக்கு இருக்கணும். ஆமென். இசைவாசிகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்களோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேட்டு பிசாசு அவங்க தான் வைப்பான். ஆசை, இச்சை, ரொம்ப உஷாராக இருக்கணும். மைக்கு பிடிச்சி பாடுறவங்களும் சரி, ட்ரம்ஸ் வாசிகளும் சரி, கீபோர்டு வாசிக்க அக்கா பையன் தான். அவன் சொன்னான், அவன் விளையாட தான் சொன்னான், பழசாயிடுச்சு இன்னொன்று பார்க்கலான்னு இருக்கேன். அவன் விளையாட தான் சொன்னான் ஜாலியா, ஆனால் அது கூட தப்பு. ஏன் அப்படின்னா தேவனை துதிக்கிற வாயில கர்த்தர் பார்க்குற ஜென்யூனிட்டி. விளையாட்டு கூட பேசக்கூடாது இல்லையா? சின்ன வீடு பெரிய வீடு நடு ரோட்டில் நிறுத்தி வச்சுடுவாரு, ஒரு வீடு கூட கிடைக்காது அப்புறம். அல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படின்னா அப்போ ரொம்ப ஆராதனை நடத்தக்கூடிய குயர் டீம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் நிறைய பேர் வாட்ச் பண்ணுவேன், அவங்க என்ன ஏது எப்படி. அப்படி தான் போன வாரம் ஒரு மகளுடைய செல்ஃபோனில் பின்னால் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். அது பார்க்கவே ஆக்வர்டாக இருந்துச்சு. அப்போ எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அவளை போட்டு கிழிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அந்த ஃபோட்டோ மட்டும் கிழிச்சு தூக்கி போட்டேன். ராஸ்கல், இது நெக்ஸ்ட் இது இந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா இருதயத்தினரு வாய் பேசும். அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன அதை இச்சிக்கிற அந்த எச்சு எங்கே ஆச்சு? இச்சை செல்ஃபோனில். நீங்கள் செல்ஃபோன் வாங்குறீங்க எதுக்கு தெரியுமா? ஒருத்தவங்க பொருத்தம் பண்ணாங்க, நெக்ஸ்ட் ஐஃபோன் வாங்கினா நான் சர்ச்சைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. அது சொல்லுவான்னு பார்த்தேன். அந்த ஃபோனே சொல்ல, ஐயோ நான் சொல்லிட்டேன் இவன் ரெக்கார்டிங் கேட்பான் அப்படின்னு சொன்னாங்க. பாவ ஐஃபோனே நமக்கு எதுக்கு? ஆண்டவர்களாம் பரிசுத்தமாக இருக்கணும். பொறுக்கி பசங்க யூஸ் பண்ணதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. பாருங்க, ரூத்து போயிட்டு பொறுக்கிறாங்க கோதுமை மணிகளை, ஆனால் தேவனை ஆராதிச்சாங்க. அவங்க உயர்வான காரியத்தை கொடுத்தாரு. நமக்கு எதுக்கு அந்த பாழா போனவங்க கிட்ட இருந்து? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புதுசாக குத்துக்கிறாரு, அதை பயன்படுத்தும். ஆமேன். ஆமேனை காணா எல்லாத்தையும் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். 5 minutes முடிச்சுட்டு போகிறேன். பசி எடுக்குதா? நேராக சாப்பிட்டு வந்து மேலே ஜோம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமென். பிஸ்மில்லா பாத் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. எனக்கு தேவை உங்கள் பரிசுத்தம் தான். ஆமென். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் கீழே போனீங்க செத்து போயிட்டீங்க வச்சுக்கோங்களேன்,
பரிசுத்தம் இல்லாமல் போனீங்கன்னா நரகம் தான் போவீங்க. ஆனால் இங்கே இருந்துட்டு பரிசுத்தமாக போகும்போது இறந்து போயிட்டு வச்சுங்களேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமானதும் எந்த பழுதும் இல்லாமலும் செலுத்தப்பட வேண்டும். அதான் ஜீவ பலி. ஆண்டுக்கு பலி செலுத்தும் பொழுது ஒரு நொந்து போனது, வேஸ்டேஜ், ஒழிஞ்சு போனது, இதெல்லாம் ஆண்டுக்கு பலி செலுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தமானதும் எந்த பழுதும் இல்லாமலும் செலுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமாய் மாற்ற பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்போ இந்த ஆராதனை நடத்தக்கூடிய வீரர்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்? பேச்சில், என் மூச்சில், என் சொல்லுல, என் செயலில் கலந்திருக்கீங்க. சொல்லுங்க ஆமென். எனக்கு நிறைய பாடல் வந்துட்டே இருக்கு. இது அப்படியே ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செக்ஷனாக கொண்டு போனோம். ஆமென். அவ்வளோ விஷயம் இருக்கு. அப்படியே ஆண்டவர் உள்ள கொட்டி கொடுத்துருக்கிறாரு. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையா இருக்கிறத எழுந்திருப்போமா? இருக்கிற எழுந்திருப்போம். பரிசுத்த பலியாக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் மேல ஊற்ற போகிறாரு. தம்பி விளையாடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் மேல நிரப்ப போகிறாரு. ஒரு மகிமையின் மேகம், மகிமையின் மேகம் உங்க மேல இறங்க போகிறது. ஓ ரகபலகதரி அந்தரலோ. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் ரகபபபப இடத்தை மூடுதே. ரகபலதரலோ. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஹல்லேலூயா. ஆவியானவரே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாருமே இப்போ இங்க வந்துருங்க. Thank you, Appa. புத்தியுள்ள ஆராதனைக்கு நேராக கர்த்தர் Thank உங்களை you, வழிநடத்த போகிறார். Jesus. Praise. அல்லேலூயா. Shatarala புத்தியுள்ள ஆராதனை என்பது உங்க உள்ளம், உங்க சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு அபிஷேகத்தின் மேகம் இங்க இறங்க போகிறது. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இங்க இறங்க போகிறது. புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். குவைத்தில பாட்டு பாட வேணாம். பாசம் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். அல்லேலூயா. ரகடதகல துனி அந்தரலபா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில,
என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில என் நடத்தையில என் நினைவில என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேக இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேக என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேக. ஆண்டவரே, இந்த மகிமையின் மேகம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நீர் அசைவாடுவீராக, ஆவியானவரை ஊற்றுவீராக. தேவ மகிமை ஆண்டவரே, உங்க மகிமை என் அன்பு பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக. பரிசுத்த அலங்காரத்துடனே கற்றை தொழுது கொள்ளுங்கள் பாரிக்கிறோமே என் தேவ மகிமை. ஓ ஹல்லேலூயா. எலியா ஜெபித்த பொழுது பரலோகத்திலிருந்து பரலோகம் திறக்கப்பட்டு அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்டு அந்த பலியை முழுவதுமாக அங்கீகரித்து வாய்க்கால இருந்த தண்ணீரை நக்கி போட்டது போல ஆண்டவரே, பலியாக என் அன்பு பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம். அடியனை ஒப்புவிக்கிறேன், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்க அக்கினி எங்களுக்குள்ளாய் வரட்டும். வேண்டாத அழுக்குகள், வேண்டாத கெட்ட சிந்தனைகள், எண்ணங்கள், பாவ இச்சைகளை இப்போது சுட்டெரிப்பீராக. தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அக்கினி நம்மை சுற்றி இறைந்து கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி, ஹல்லேலூயா. ஒரு தோட்டத்துக்கு நடுவுல நாம இருக்கிறோம். அந்த தோட்டத்தை சுற்றிலும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால ஒரு உன்னத அக்கினி, ஹல்லேலூயா, பாதுகாப்பின் அக்கினி. சத்துரு தொடாதபடி கர்த்தரை பாதுகாக்கிறாரே. கர்த்தர் அக்கினி வெளியாக ஒரு மத்தியில் இறங்குகிறார். கர்த்தர் அக்கினியா இறங்குகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஓ ராகபா லாதகபா, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக. இப்பொழுதே 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 அக்கினி அக்கினி அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, இயேசுவின் நாமத்தினால வேண்டாத காரியங்களை சுட்டெரிக்கக்கூடிய அக்கினி, பாவ காரியங்களை சுட்டெரிக்கக்கூடிய அக்கினி, பொல்லாத சிந்தனைகளை சுட்டெரிக்கக்கூடிய அக்கினி, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே, right now, fire in the name of Jesus. ஷபபபபபபபா ரீகாலாதாகா. உங்க ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. அக்கினி இறங்குகிறது, அக்கினி பற்றி எரிகிறது. கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஷபபபபபா கிரதகபலதகபல தோரடலோஷ் சந்தரடலபந்துரிபி கிரந்தரடலபோக்கபரபலப. நன்றி ராஜா, நன்றி. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, புத்தியுள்ள ஆராதனை முதல் பாகத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்து கொண்டு வரீங்களப்பா. இன்னும் ஆழமான சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வாழ வளர உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரும் பேரு பேராக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மை பாட, மை துதிக்க, ஆராதிக்க ஆண்டவரே அப்பா கொடுத்த காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளுடைய வருமானங்களை நீர் கொடா ஆசீர்வதிங்க. உண்மையாய் இருந்து தன்னுடைய ஆண்டவரே பங்கை செலுத்துகிற பிள்ளைகளையும் கொடா ஆசீர்வதிங்க. இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல ஆசீர்வாதம் நிரப்புங்க. ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. வார்த்தைக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்ம கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை. ஆமேன். இந்த ரோமர் இந்த புஸ்தகத்தை தியானம் பண்ணுங்க. நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தை அடுத்த வாரம் 2 நிமிஷம் ஒருத்தருக்கு கொடுப்பேன்.
அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்கள் சாட்சி சொல்லணும். ஆமென். புத்தியுள்ள ஆராதனை என்ன? நீங்கள் பைபிளை படிங்க, தேவன் உங்களோட பேசுவார், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you. Amen.